அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். மாதுர்காரகரான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, ராகு பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் கேது பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் வருவதால் கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். எதிரிகளிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் தங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில கடகராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பந்தயத்திலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் ஏற்படும். திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தங்களை விட்டு அகலும். தம்பதியினர் இடையே பிரச்சனைகள் நீங்க போகின்றது. குடும்ப வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடைபெறும். தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எனவே பேச்சை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. தங்களது வாக்குஸ்தானத்தில் பாம்பு கிரகங்கள் அமரும் போது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய நிலைகள் ஏற்படும். எனவே மிகுந்த கவனம் தேவை. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் தற்சமயம் அதிக அளவில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை தாங்கள் சிறப்பாக செய்ய இயலும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களுடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும். சில அன்பர்களுக்கு பதவி உயர்வும் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் தளராமல் உழைத்திடும் மனப்பக்குவம் உண்டாகும். இதனால் தங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் அதிகரிக்கும். மாணவர்கள் தினசரி விநாயகரை கும்பிட்டு தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய யோகமும் சில மாணவர்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு நகை ஆபரணங்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நகை மற்றும் பணத்தை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த ராகு கேது பயிற்சியில் செய்யும் காரியங்களில் கவனமும் பொறுமையும் தேவை. தங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. ராகு காலத்தில் பத்திரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்து வர தங்களுக்கு மிக நன்மைகள் உண்டாகும். கேது பகவானுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக தங்களது வினைகளை அகற்ற இயலும். சிவபஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வருவதால் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை பெற இயலும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருணாக பாம்பு, கேது பகவான் சென்னாக பாம்பு. இந்த கிரகங்கள்
மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.